நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு விசர்க சந்தி உக்காரக பார்க்கலாம். ரூல் பார்த்துடலாம். இஃப் ரஸ்வ அகாரக இஸ் பிஃபோர் விசர்கம் அண்ட் விசர்கம் இஸ் ஃபாலோட் பை ரஸ்வ அகாரக ஆர் மிருதுவஞ்சனம் தென் த விசர்கம் இஸ் சேஞ்ச் இன்டு உக்காரக. தமிழில் சொல்கிறேன். விசர்க்கத்துக்கு முன்னாடி அக்காரக வந்து விசர்க்கத்துக்கு அப்புறமும் வந்துட்டு அக்காரக இல்லைன்னா மிருதுவஞ்சனம் வந்துச்சுன்னா அந்த விசர்கம் வந்துட்டு உக்காரகவாக மாறிடும். மிருதுவஞ்சனம்னா என்னென்னா, மிருதுவஞ்சனம் மீன்ஸ் 3, 4, 5 letters of group and ஏ ர ல வ ஹ இதை தான் வந்துட்டு மிருதுவஞ்சனம்னு சொல்லுவாங்க. மிருதுவஞ்சனம்னா என்னது? 3, 4, 5 இந்த 3 ரோஸும் அதுக்கப்புறம் ஏ ர ல வ ஹ இந்த 5 லெட்டர்ஸும் வந்துட்டு மிருதுவஞ்சனம்னு சொல்லுவாங்க. க ஜ ட த ப க ஜ ட த ப ங ங ந ந ம ஏ ர ல வ ஹ இதெல்லாம் வந்துட்டு மிருதுவஞ்சனம் லெட்டர்ஸு. இந்த 20 லெட்டர்ஸும் வந்துட்டு மிருதுவஞ்சனம். அங்கே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துலாம். பாலகஹ ப்ளஸ் அனேன. பாலகஹ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு, அனேன வந்துட்டு செகண்ட் வேர்டு. பாலகஹ என்ற வேர்டு வந்துட்டு விசர்க்கத்தில் முடியுது. செகண்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஆல தொடங்குது. இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி இருக்க கா வந்துட்டு நம்ம பிரித்தா இக்கு ப்ளஸ் ஆவாக மாறும். விசர்க்கத்துக்கு முன்னாடியும் ஆ வருது, விசர்க்கத்துக்கு பின்னாடியும் ஆ வருது. அதனால் இந்த விசர்க்கம் வந்துட்டு ஊவாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆ வந்துட்டு ஆ கூட வந்துட்டு ஊ சேர்ந்தா என்னாகும்? இது வந்துட்டு குணசந்தி. குணசந்தி படி என்னாகும்? இது வந்துட்டு ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஓ வந்துட்டு இக்கு கூட சேர்ந்து கோவாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஓக்கு அப்புறம் வந்துட்டு ஆ வரதுனால இது வந்துட்டு பூர்வ ரூப சந்தி. பூர்வ ரூப சந்தினா என்னது? ஏஓ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ வந்துச்சுன்னா இந்த ஏவும் ஓவும் அப்படியே இருக்கும். இந்த ஆ வந்துட்டு எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது அவகிரக சின்னமாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் பாலக்கோ அனேனன்னு மாறிடும். குணசந்தி ரூல் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஆ அல்லது ஆ வந்து செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஊ அல்லது ஊ வந்துச்சுன்னா ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே அதுதான் பண்ணுறோம். ஆக்கு அப்புறம் ஊ வருது, அதனால் ஓவாக கன்வெர்ட் ஆகிடுது. பூர்வ ரூப சந்தி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஏ அல்லது ஓ வந்து செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஆ வந்துச்சுன்னா இந்த ஏவும் ஓவும் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். இந்த ஆ மட்டும் எஸ் சிம்பிளாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது அவகிரக சின்னமாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே அதுதான் பண்ணுறோம். இந்த ஓ வந்துட்டு அப்படியே இருக்கும். இந்த ஆ வந்துட்டு எஸ் சிம்பிளாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஓ வந்துட்டு இக்கு கூட சேர்ந்து கோவாக மாறிடும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு விசர்க்கத்துக்கு அப்புறம் மிருதுவஞ்சனானி வருது. நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கிருஷ்ண சர்பக ப்ளஸ் திருஷ்டக. கிருஷ்ண சர்பக வந்துட்டு ஃபஸ்ட் வேர்டு, திருஷ்டக வந்துட்டு செகண்ட் வேர்டு. ஃபஸ்ட் வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு விசர்க்கத்தில் முடியுது. செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு மிருதுவஞ்சனானி. அதனால் இது வந்துட்டு விசர்க உக்காரக சந்தியில் வரும். இங்கே மெயினாக என்ன பார்க்கணுன்னா, விசர்க்கத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆ வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் விசர்க்கத்துக்கு அப்புறம் ஆ இல்லைன்னா மிருதுவஞ்சனானி வருதான்னு பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு மிருதுவஞ்சனானி வருது. அதனால் இந்த விசர்க்கம் வந்துட்டு ஊவாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஊ வந்துட்டு ஆ கூட சேர்ந்து ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். எப்படி ஓவாக கன்வெர்ட் ஆகிடுது? குணசந்திப்படி இது வந்துட்டு ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஓ வந்துட்டு இப்பு கூட சேர்ந்து போவாக கன்வெர்ட் ஆகிடும். திருஷ்டக வந்துட்டு அப்படியே தான் வரும். அதனால் கிருஷ்ண சர்போ திருஷ்டகான்னு வரும். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கஹ ப்ளஸ் அர்த்தவான். கஹ வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டு, அர்த்தவான் வந்துட்டு செகண்ட் வேர்டு. ஃபஸ்ட் வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு விசர்க்கம் வந்து செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஆ வந்துச்சுன்னா இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி இருக்க லெட்டரை வந்துட்டு நம்ம கவனிக்கணும். இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வந்துட்டு க. இதை க வந்துட்டு பிரித்தா இக்கு ப்ளஸ் ஆவாக மாறும். விசர்க்கத்துக்கு முன்னாடியும் அ, விசர்க்கத்துக்கு பின்னாடியும் அ. அதனால் இந்த விசர்க்கம் வந்துட்டு ஊவாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஊ வந்துட்டு ஆ கூட சேர்ந்து ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன் ஓவாக கன்வெர்ட் ஆகுது? குணசந்திப்படி ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஓ வந்துட்டு இக்கு கூட சேர்ந்து கோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓக்கு அப்புறம் ஆ வந்துச்சுன்னா அது வந்துட்டு பூர்வ ரூப சந்தி. அதனால் இந்த ஆ வந்துட்டு எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது அவகிரக சின்னமாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் கோர்த்தவான்னு வரும். இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி பாருங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஒன் பிராமணக ப்ளஸ் அப்பி. பிராமணக வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டு, அப்பி வந்துட்டு செகண்ட் வேர்டு. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டில் லாஸ்ட்டில் வந்துட்டு விசர்க்கம் வருது. விசர்க்கத்துக்கு முன்னாடி லெட்டரை வந்துட்டு நம்ம கவனிக்கணும். விசர்க்கத்துக்கு முன்னாடி வந்துட்டு நே இருக்குது. இந்த நேவை வந்துட்டு பிரித்தா இன்னு ப்ளஸ் ஆவாக பிரியும்.
இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடியும் விசர்க்கத்துக்கு பின்னாடியும் அதனால் இது வந்துட்டு விசர்க உக்கார சந்தி. அதனால் இந்த ந வந்துட்டு நோவா கன்வெர்ட் ஆகிடும். இந்த வந்துட்டு அவக்கிரக சின்னம், அதாவது எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். செகண்ட் எக்ஸாம்பிள், நாமகஹ ப்ளஸ் கிரந்தக. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு விசர்க்கம் வருது. விசர்க்கத்துக்கு முன்னாடி வருது. விசர்க்கத்துக்கு அப்புறம் வந்துட்டு மிருது வஞ்சனானி வருது. அதனால் இது வந்துட்டு விசர்க உக்கார சந்தியில் வரும். அதனால் இந்த வந்துட்டு கோவா கன்வெர்ட் ஆகிடும். தேர்ட் ஒன், கீட்டக ப்ளஸ் அபி. கீட்டக வந்துட்டு விசர்க்கத்தில் முடியுது. விசர்க்கத்துக்கு முன்னாடி வருது. டேவை பிரித்தா இட்டு ப்ளஸ் ஆவா வரும். விசர்க்கத்துக்கு முன்னாடியும் விசர்க்கத்துக்கு பின்னாடியும் அதனால் இது வந்துட்டு விசர்க உக்கார சந்தி. அதனால் இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி இருக்க வந்துட்டு டோவாக மாறிடும். இந்த வந்துட்டு எஸ்ஸாக மாறிடும். அதாவது அவகிரக சின்னமாக மாறிடும். அதனால் கீட்டோ அப்படின்னு மாறிடும். ஃபோர்த் ஒன், பிரசித்தக ப்ளஸ் பவான். பிரசித்தக என்ற வேர்டு வந்துட்டு விசர்க்கத்தில் முடியுது. விசர்க்கத்துக்கு முன்னாடி இருக்குது. தேவை பிரித்தா இத்து ப்ளஸ் ஆவா வரும். விசர்க்கத்துக்கு முன்னாடி விசர்க்கத்துக்கு அப்புறம் வருது. என்ன எழுத்து? இது வந்துட்டு மிருது வஞ்சனானி. அதனால் இது என்ன சந்தி? விசர்க உக்கார சந்தியில் வரும். அதனால் இந்த வந்துட்டு டோவாக மாறிடும். மற்ற எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் பிரசித்தோ பவான்னு வரும். விசர்க உக்கார சந்தியில் என்ன முக்கியம்னா, விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, விசர்க்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதை வந்துட்டு பார்க்கணும். இங்கே வந்துட்டு விசர்க்கத்துக்கு முன்னாடி வந்து விசர்க்கத்துக்கு பின்னாடி வந்துச்சுன்னா இது வந்துட்டு விசர்க உக்கார சந்திகி. அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் என்னது, விசர்க்கத்துக்கு முன்னாடி வந்துட்டு விசர்க்கத்துக்கு பின்னாடி மிருது வஞ்சனானி வந்துச்சுனாலும் அதுவும் வந்துட்டு விசர்க உக்கார சந்திகி. அப்போது வந்துட்டு நீங்கள் இந்த ரூல் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த வேர்டை வந்துட்டு நீங்கள் பிரித்து எழுதணுன்னா கூட வந்துட்டு ஈஸியாக எழுதலாம். பிராமணோ அப்படின்னு வருது. இங்கே வந்துட்டு அவகிரக சின்னம் பார்த்தாலே அந்த இடத்துல வந்துட்டு போட்டுடணும். அவ்வளோதான். இங்கே நோ வர இடத்துல வந்துட்டு விசர்க்கம் போட்டுடணும். பிராமணக ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாமக்கோ கிரந்தக. நாமக்கோ வந்துட்டு கோல முடியுது. நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு மிருது வஞ்சனானி வருது. அதனால் இது வந்துட்டு விசர்க உக்கார சந்தியில் வரும். அதனால் இந்த கோ சின்னம் மட்டும் எடுத்துகிட்டு விசர்க்கம் போட்டுடணும். நாமகன்னு வந்துடும். ப்ளஸ் கிரந்தகன்னு போடணும். அவ்வளோதான். குணசந்திகி ரூல் பார்த்துடலாம். குணசந்திகினா என்னென்னா, ஃபஸ்ட்டு வேர்டில் லாஸ்ட் லெட்டரு அல்லது வந்து செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் அல்லது வந்துச்சுன்னா ஓவாக மாறிடும். அதான் குணசந்திகி. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ராஜா ப்ளஸ் உச்சிதம். ராஜா வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டு, உச்சிதம் வந்துட்டு செகண்ட் வேர்டு. ஃபஸ்ட்டு வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு வந்திருக்கு. செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு வந்திருக்கு. இந்த ஜாவை பிரித்தா இஜ்ஜு ப்ளஸ் ஆவாக மாறும். வந்துட்டு கூட சேர்ந்து ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். வந்துட்டு இஜ்ஜு கூட சேர்ந்து ஜோவாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் ராஜோச்சிதம்னு ஆகிடும். பூர்வ ரூப சந்திகி பார்த்துலாம். பூர்வ ரூப சந்திகினா ஃபஸ்ட்டு வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு வந்துச்சுன்னா, செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டரு வந்துச்சுன்னா இந்த வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். இந்த மட்டும் எஸ்ஸாக மாறிடும். அதான் வந்துட்டு பூர்வ ரூப சந்திகி. எஸ்ஸுனா அவகிரக சின்னம். எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ராமோ ப்ளஸ் அப்பி. ராமோ வந்துட்டு ஃபஸ்ட் வேர்டு, அப்பி வந்துட்டு செகண்ட் வேர்டு. ஃபஸ்ட் வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு வந்திருக்கு. செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு வந்திருக்கு. இந்த மோவை பிரித்தா இம்மு ப்ளஸ் ஓவாக மாறும். ஓக்கு அப்புறம் வந்துச்சுன்னா இது வந்துட்டு பூர்வ ரூப சந்திகி. அதனால் இந்த வந்துட்டு அப்படியே இருக்கும். இந்த மட்டும் எஸ்ஸாக மாறிடும். அதாவது அவகிரக சின்னமாக மாறிடும். இந்த வந்துட்டு இம்மு கூட சேர்ந்து மோவாக மாறிடும். அதனால் ராமோ பின்னு மாறிடும்.